எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி காலையில் 6 மணி. இப்போ கிளம்பி கிராண்ட் கென்யான் போகிறோம். ஏன்னா இங்கேருந்து எப்படி ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும். நான் ஆல்ரெடி டூர் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக கார் ஓட்ட வேணாம், வெதர் சரியில்லாதனால கார் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் ஒன்று புக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்ன காஸ்ட்லி தான், அவங்க காசு தான் கொஞ்சம் அதிகம். ஆல்மோஸ்ட் $230. நம்ம ஊருக்கு ஒரு 17,000 வரும் போயிட்டு வர்றதுக்கு, அப் அண்ட் டவுன் வித் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சோட. இங்கேருந்து எப்படி ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல்ஸு. நம்ம அங்கே போய்ட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லாஸ் வேகஸோட ஒரு பழைய நேம் போர்டுன்னு சொல்லலாம். நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்கள். நான் பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? எனக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. நான் பேசினாலும் கேட்குமான்னு தெரில. நீங்கள் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு இது பண்ணி காமிச்சிடுறேன். அப்படி நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த பக்கம் இருந்து வர்றவங்களுக்கு அது ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த சைடு இருந்து வர்றவங்களுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னன்னா, நீங்கள் ஸ்ட்ரிப்பில் இருந்து கிராண்ட் கென்யான் போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் போயாகணும். போகிற வழியிலே உங்களுக்கு வந்து காமிச்சிருவாங்க. இல்லை நீங்கள் காரில் போனாலும் இந்த இடத்த பார்த்துட்டு போகலாம். இது ஏன் இந்த இடத்த மெயினாக அந்த போர்டை காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே அமெரிக்காவில் செலிபிரிட்டிகிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த போர்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கான நீங்கள் லைனில் நிற்கணும். நீங்கள் அந்த க்ரீன் கலர் கோட்டுக்குள்ளே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைனில் நின்னா தான் அது பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியும். என்னோடய ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறேன். வேணுன்றவங்க அங்கே போய் பாருங்கள். நான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிறாங்கன்னு. மினிமம் 30 to 45 மினிட்ஸ் ஆனாலும் வெயிட் பண்ணி இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை மெயிலில் அனுப்பி விடுவாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் மாதிரிக்கு, சரிங்களா? அதே மாதிரி இந்த போர்டு வந்து நடுவில் இருந்த போர்டை ஏன் தூக்கி சைடில் வச்சுட்டாங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு 2008க்கு அப்புறம் இதை தூக்கி சைடில் வச்சுட்டாங்க. இங்கே நிறைய பார்க்கிங் பிளேஸும் இருக்கும். அதனால் நம்ம எப்போனாலுமே வந்து ஃப்ரீயாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஸ்ட்ரிப்ஸோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டிங்கன்னா மேண்டல் பேன் ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் இருந்து வாக்கபிள் தான். நீங்கள் பஸ்லேயும் வரலாம், டாக்ஸிலையும் வரலாம். டாக்ஸியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு $10 சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு $20 தான். 3 டேஸ்க்கு பெர் டே $8. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தான் போனோம். இங்கேயே கார்லாம் பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. நான் அந்த இதுக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெகாஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணி வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து கிராண்ட் கென்யான். ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிராண்ட் கென்யான், அப்புறம் டேமு. ஸோ அதெல்லாம் பார்த்து அது வீடியோ உங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்கிறேன். பார்த்தீங்களா, இவர் தான் நம்மளோட டிரைவர் கம் கைடு. நம்ம ஊரில் டிரைவர் வந்தாங்கன்னா அப்படியே உட்காந்துருவாங்க. அது தப்பு இல்லை, நம்ம ஊரோட ஸ்டைல் அதுதான். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே அவர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நமக்கு முன்னாடியே வேகமாக போகிறாரு பார்த்தீங்களா, அதுதான். நமக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு வந்திருக்க எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்து கொடுப்பார். அவங்க ஃபோனில் வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாப்புல. அதே மாதிரி இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து 1990 ஊகோ ரொடினோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர் தான் இதை உருவாக்குனது 2016. இது 2 வருஷத்துக்கு ஒரு டெம்பரவரி மியூசியம் மணி தான் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் 2018க்கு அப்புறம் எடுத்துடணுன்ட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய வேகஸ் வர்ற மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்றதுனால இதை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே பாலைவனம் தான். ஏன்னா மண்ணில் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து வேகஸில் இருக்கிற பாலைவனம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, ஹில்ஸோட கலந்து தான் இருக்கும். ஆனால் இங்கே நிறைய காற்று இருக்கும். அவ்வளோ காற்று இருந்துமே இந்த கல் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா.
இதுக்கு எந்த ப்ரொடக்ஷன் எதுவுமே கொடுக்கல. யாருமே எந்த ப்ரொடக்ஷனோ இல்லை சேஃப்டி அஃபேர்னஸ் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. ஆனால் அந்த கல் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா? ஒரு ஞாபகமாக தான் ரெடி பண்ணாங்க. ஆனால் இது இன்னும் அப்படியே இருக்குது. ஆனால் எப்போனாலும் எடுத்துருவாங்க. நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பே அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான். இது வந்து எனி டைம்னாலும் இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃபுல் சேஃப்டி கிடையாது. ஒவ்வொரு சமயம் வந்து பயங்கரமான விண்ட் வரும். நம்ம ஊரில் விண்ட்ன்றது இங்கே ட்விஸ்டர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு வர்றதுனால இதை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி தான் அந்த கைடு எனக்கு சொன்னார். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சுற்றி சுற்றி ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். This is a to-go situation. So again, our next stop is about 15 minutes. So breakfast, the bathroom break. There's garbage things beneath the seats. Should we get you to the car? Oh yes, please. All right, jump in. To that bathroom break. சாப்பிடலேன்னு போய் சாப்பிடலான்னு போய் வேணா போய் பார்த்தோம்னா Really looking forward to that. என்கிட்ட சிப்ஸ் பாக்கெட் தான் இருக்கு, மஃபின் தான் இருக்குன்னாங்க. அங்க ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருந்துச்சேன்னு சொல்லி அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு போய் பார்த்தேன். அவங்களும் இதே சாப்பாடை தான் எடுத்துட்டு போய் இந்த ஓரமா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை இந்த சாப்பாடு சாப்பிட்றதுல. அதனால வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அடுத்து எங்க போலான்னா, இங்க ஆடு வந்து அதுவா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். யாரும் வளர்க்க மாட்டாங்க. அதுவா ரோட்ல அந்த ஏரியா டெசர்ட் ஏரியால ஆடு மேயும்னாங்க. அதை தான் போய் பார்த்தாங்க. எனக்கு அது பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்பா உங்களுக்கு நான் காமிக்கணுமேன்றக்காண்டி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஹூவர் டேம் வரும். இதோட சேர்த்து பண்ணிடலாம் தான் பார்த்தேன் அந்த வீடியோவும். ஆனா அது ரொம்ப லென்த்தியா இருக்கு. அதோட ஹிஸ்டரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஹூவர் டேமை மட்டும் நான் தனியா ஒரு வீடியோவா பண்றேன். ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு வந்து 2 ஸ்டேட்டை இணைக்கிறது, அதுக்கு உண்டான ஹிஸ்டரி, இங்க எவ்வளவு பேர் இறந்தாங்க, அதுக்கு ஞாபகமா அவங்க வச்சிருக்கிற அடையாளம், அப்புறம் அந்த ஏரியா இன்னும் எப்படி இருக்குது, அங்க என்ன மாதிரி மக்கள் வாழ்றாங்க, இது எல்லாமே நான் ஒரு ஃபுல் வீடியோவா பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இங்க இருக்கிற போட்டோ இமேஜ் ஏதாவது நீங்க பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றேன். அங்க வந்து பாருங்க. டாடா, பாய் பாய்.